பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் கூட தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்று பார்த்தோம்னால் சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 145:18. இந்த வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பாருங்கள், நீங்கள் பலவிதமான ஜெபங்களுக்கு, பலவிதமான காரியங்களுக்காக நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறவராக இருக்கலாம். ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு நல்ல ஏற்ற துணை உண்டாகும்படியாக ஜெபித்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு வேலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம், இல்லாட்டினா ஒரு வியாபாரத்தில் விருத்தி அடைவதற்காக நீங்கள் காத்திருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக நீங்கள் காத்திருக்கலாம். இப்படி பல காரியங்களுக்காக, பல தேவைகளோடு தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க, நீங்களும் இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஏன் இன்னும் பதில் வரலை அப்படி நம்ம யோசிக்கிறோம். இந்த வேளையில் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்கள் சமீபத்தில் இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற இந்த வேளையில், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு பதிலை தர அவர் விருப்பமாய் வல்லவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். பாருங்கள், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையை, விசுவாசத்தை வைங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில உதாரணங்களை வேதத்திலிருந்து பார்த்தோமானால், கானானிய ஸ்திரீ, சிரபோனிக்கையை சேர்ந்த ஒரு ஸ்திரீயானவள் அப்படின்னு ஒரு பெண் இயேசுவிடத்தில் வந்தாலும், இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவளிடத்தில் தன் மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், பிசாசு பிடித்தவளாக இருக்கிறாள், அவளை குணமாக்கும் என்று அவள் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டாள். அவள் வேண்டிக் கொண்ட போது பார்த்தீங்கன்னா, இயேசு என்ன பதிலளித்தார்னா, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று உன்னிடத்திற்கு நான் அனுப்பப்படவில்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், உண்மையிலே இயேசு அதற்காக தான் வந்தார். இயேசுடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவருடைய முதல் பர்பஸ் என்னென்னா, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலரை ஒருங்கிணைத்து அவர்களை மீட்கும்படியாக அவர் வந்தார். இதை அந்த ஸ்திரீ இடத்துல அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண்ணோ அவரை விடலை. பாருங்கள், உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுகிறார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது, நான் நாயாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று உண்மையாய் அவள் கூப்பிட்ட போது பாருங்கள், ஸ்திரீயை உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி அவளுடைய மகளை அவர் குணமாக்கினார். அந்த நாளிகையிலே அவளுடைய மகள் சொஸ்தமானார். பாருங்கள், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் இயேசுவை பின்பற்றாத மனிதராக கூட இருக்கலாம், கிறிஸ்தவத்தை பின்பற்றாத மனிதராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த இயேசு அவர் உண்மையான தேவன். பாருங்கள், அவர் தேவகுமாரன். அவரை நீங்கள் உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலையை தர வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக எவிரு என்ற ஜெபாலய தலைவன். பாருங்கள், இவனுடைய மகள் மரண அவஸ்தையாய் ஒரு வியாதியில் இருக்கிறார். அவன் இயேசுவிடத்தில் தயவு செஞ்சு என் மகளை குணமாக்குங்க ஆண்டவரே என்று உண்மையாக அவன் கேட்குறான். கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கண்டிப்பாக நான் வரேன்ப்பா, வா போவோம் அப்படின்னு போகிறாரு. இடையில சில கால தாமதமானதுனால அவளுடைய மகள் அங்கே மரித்து போனாள். ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், நீ என்னை உண்மையாக கூப்பிட்டுருக்க, நான் உன் மகளை விடுதலையாக்கணும்னு நான் வந்தேன், கண்டிப்பாக சுகமாக்குவேன் என்று அவளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இந்த கால தாமதமாகி அவள் மரித்த போது எல்லாம் உன் மகள் மரித்துட்டாரு, போதகரை விட்டுருன்னு சொன்னப்போ இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் வர வேண்டும் என்று நம்ம காத்திருக்கும்போது அதற்கு நேர் எதிர்மறையாக ஒரு நெகட்டிவாக காரியங்கள் நடக்கும்போது உடனே நம்ம பயந்து விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். ஆனால் கர்த்தர் இந்த வேளையில் சொல்லுகிறாரு, நீ ஜெபித்து கொண்டிருக்கிற, நீ கேட்டிருக்கிற, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ கேட்ட காரியத்தில் பயப்படாத. சூழ்நிலைகள் மாறிப்போச்சு, உனக்கு எதிராக காரியங்கள் திரும்பிடுச்சுன்னு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மரித்தவைகளையே உயிர்ப்பிக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஐயோ அவ்வளோதான், அந்த காரியம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்ச காரியத்தை கூட எவிரின் மகளை தலித்தாகுமி என்று எழுப்பிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் மரித்த அந்த விஷயத்தை தலித்தாகுமி என்று அவர் எழுப்ப வல்லவராயிருக்கிறார்.
உங்கள் சரீரத்தில் செத்துப்போன காரியத்தை கூட உயிர்ப்பிக்க இந்த இயேசு வல்லவராக இருக்கிறார். தைரியமாக, பயப்படாமல், விசுவாசமாக, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்கள். பாருங்கள், அடுத்தபடியாக 100க்கு அதிபதி என்ற ஒரு மனிதன். இவனும் இஸ்ரவேலன் கிடையாது, இவன் ஒரு ரோம போர்ச்சேவகன். அவன் பாருங்கள் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறான். அவன் இயேசுவிடத்தில் ஆள் அனுப்பி, என்னுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், அவனை சுஸ்தமாக்கும் என்று அவன் கேட்குறான். எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு கேட்பாங்க, பெற்றோர்களுக்கு கேட்பாங்க, கூட பிறந்தவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு கேட்பாங்க. இந்த மனிதன் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறத பார்த்து இயேசு போனார் போல், நான் வரேன்ப்பா, வந்து சுகமாக்குறேன்னு வந்தார். அவன் இன்னும் ஒரு படி அதிகமாக போய் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, அதனால தான் நான் அவர்கிட்ட அவனும் வரல போல். நீங்கள் என்னுடைய கூரைக்கு கீழே வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, உங்கள் வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே, அது போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று அவன் சொன்னான். அந்தபடியே அவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த வேலைக்காரனும் சுஸ்தமானான். கர்த்தர் எல்லாவித பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை குணமாக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பெருக்க, உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய ஒரு வார்த்தை போதுங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும், விடாமல் கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய என்று. இன்னொரு இடத்துல பாருங்கள், எலிசாவுடைய தீர்க்கதரிசி இடத்துல ஒரு ஏழை விதவை வருகிறார். அதாவது தீர்க்கதரிசியினுடைய புத்திரனுடைய மனைவி. அவளுடைய கணவன் மரித்த பின்பு வீட்டில் பெரிய கடன் பிரச்சனை. பாருங்கள், இந்த கடன் பிரச்சனையால் அவளுடைய 2 குமாரர்களையும் அடிமைப்படுத்தும்படி கடன் கொடுத்தவர்கள் வருகிறார்கள். அவள் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து உண்மையாக சொல்லுகிறார், கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர், இதை விசுவாசிங்க. நீங்கள் எத்தனை கோடி கடனாக இருக்கலாம், லட்சம் கடனாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்ற தேவன் அற்புதராக இருக்கிறார். நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த விதவை ஸ்திரீக்கு எலிசா கர்த்தருடைய கிருபையினால் என்ன செய்கிறார்னா, நிறைய எண்ணெய் குடங்களை பெருக்க செய்து அவளுடைய கடனெல்லாம் தீர்த்து ஜீவனத்துக்கு வேண்டிய, அவளுக்கும் அவள் குமாரருக்கும் ஜீவனத்துக்கு வேண்டிய காரியங்களையும் அங்கே கர்த்தர் அருளுகிறார். உங்கள் கடன் பிரச்சனைகளையும் மாற்றி நீங்கள் நல்லா செழிப்பாக உயிரோட நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான சம்பத்தையும் கொடுக்க இந்த இயேசு வல்லவராக இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் யாராக வேண்டுமானால் இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்தவராக இருக்கலாம், தேவனை உண்மையாக பின்பற்றுகிறவராக இருக்கலாம், அல்லது இயேசுவை பின்பற்றாத பிற ஜாதியில், பிற மதத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த இயேசு, இவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் உங்களை விடுவிக்க, உங்களை ஆசீர்வதிக்க இவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீதம் 145:18 இந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் படிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். என் அன்பு நண்பர்களே, கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். இவர் மேலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக விடுதலையை, வாழ்வை, நீங்கள் விரும்புகிற திருமண காரியத்தை, குழந்தையை, வேலையை, ஆசீர்வாதங்களை, பெருக்கத்தை, வேலையில் உயர்வை, தொழிலில் பெருக்கத்தை, நன்மைகளை, ஊழியத்தில் ஆசீர்வாதங்களை, பெருக்கங்களை, உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை, எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி வாழ்வை, வளமையை கொடுக்க, கடன் பிரச்சனைகளை தீர்க்க இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம். God bless you. Thank you.